ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து கடல் பாறை. ஆக்சுவலி இந்த மீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் வந்து வறுக்கிறதுல நம்ம போடுற மசாலாவில் தான் அதோட டேஸ்ட் இருக்குது. மீனோட டேஸ்ட்டும் பாதி இருக்குது. ஸோ அதனால் மசாலா போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் மீன் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் குழம்பு மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1 ஸ்பூன் போடுவேன். 1 இல்லை 1 ஸ்பூன் அளவு போட்டுங்க. இது வந்து 1/2 கிலோ மீனுன்னா 1/2 ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெசரிக்குங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து கிளறிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சாலை மீன் குழம்பு அண்ட் நண்டு கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. என் தம்பி பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவான். எங்கள் வீட்டு பசங்களுக்கு நண்டு சாப்பிட சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து நண்டு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க தான். நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருவோம் நண்டு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.